ஈவினிங் இன்னைக்கு ஆள் கூற்று கேத்துற கணிதம். அதோட கேள்விகள் தான் மெயினா செய்ய போறேன். முதல்ல சமன்பாடை கொஞ்சம் மேலோட்டமா சொல்லிட்டு போயிரு. சரியா? முதல்ல ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள இல்ல இன்னைக்கு நேர்கோடுகள் பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல வளைகள் தொடர்பாக பார்ப்போம். அப்ப நேர்கோடுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் மேலோட்டமா சொல்லுங்க. இப்ப நேர்கோடுல இருக்கு முதலாவது 2 புள்ளிகளுக்கு இடையிலான நேர்கோட்டு நீளம் காண்றதுக்குரிய சமன்பாடு. சரியா? 2 புள்ளிகளுக்கு இடையிலான நேர்கோட்டு நீளம் காண்றதுக்குரிய சமன்பாடு. இது ஆள் எக்ஸ் ஆல்கூறு 1, y ஆல்கூறு 2. இங்க எக்ஸ் ஆல்கூறு 4, அதுக்கும் y ஆல்கூறு 2 தான். அப்ப இதுக்கு சமன்பாடே தேவையில்லை. நீங்க நேரடியா பார்த்து சொல்லிடலாம். 4க்கும் 1க்கும் இடையில வித்தியாசம் 3. அப்ப இதை நீளம் 3ன்னு சொல்லிடலாம் தானே. இது சமன்பாடு இல்லாமலே இந்த நேர்கோட்டு நீளம் கண்டலாம். சரியா? அடுத்த உதாரணம் பாருங்க. மைக் ஆன் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிருங்க. சரியா? அடுத்த உதாரணம் கவனிங்க. இத வையாள்கூறு 3னா வீட வையாள்கூறு 3. அதே மாதிரி ஏட வையாள்கூறு சய 2. அப்ப இந்த நீளம் இதுல இருந்து இதுவரையும் 3, இது 2. 3 2 கூட்ட 5 வரும். சரியா? நான் உங்களுக்கு இந்த டியூட் இன்னும் அனுப்பல, அதையும் குரூப்ல போட்டு விட்டுறேன். சரி, இல்லைன்னா எது உன்னுக்குள்ள நேர்கோடுகளோட நாட் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க. சரியா? இதுல ஏபிட நீளம், ஏபிட நீளம். சரியா? பீட வையாள்கூறு 6, எக்ஸ் ஆள்கூறு 4, ஏட எக்ஸ் ஆள்கூறு 1, y ஆள்கூறு 2. அப்ப இதுல சொல்லிடலாம். இந்த பி சீட நீளம் 4, ஏ சீட நீளம் 3. அப்ப பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்திவிட்டா ஏபிட நீளம் வந்து, ஏபிட நீளம் வந்து. இப்ப இதான் முதலாவது விஷயம். ஒரு நேர்கோட்டு நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்குரிய சமன்பாடு இதுதான். 2 புள்ளிகளோட ஆள்கூறு பீட ஆள்கூறு கொடுத்திருக்காங்க x1 y1, கியூட ஆள்கூறு கொடுத்திருக்காங்க x2 y2 அப்படி கொடுத்திருந்தா இந்த பி கியூட நீளம் இந்த சமன்பாடுல இருந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த தியரியில உங்களுக்கு முதலாவது விஷயம் அது இருக்கு. நேர்கோட்டு நீளம் கண்டுபிடிக்கிறதுக்குரிய சமன்பாடு. அடுத்த தியரி கவனிங்க. அடுத்த தியரி. சரியா? இது என்னன்னு பாருங்க. ஒரு PQ அப்படின்ற ஒரு நேர்கோடு. இது ஒரு புள்ளி M, கேபிட்டல் M என்ற புள்ளி பாருங்க என்ன விகிதத்துல பிரிக்குதுன்னு சொல்லி, M-க்கு N அப்படின்ற விகிதத்துல பிரிக்கும். அப்ப இந்த புள்ளி M எக்ஸ் ஆள்கூறுக்கான சமன்பாடு, எக்ஸ் ஆள்கூறுக்கான சமன்பாடு mx2. இந்த விகிதத்தை எடுத்தா இதுக்கு எதிராக உள்ள எக்ஸ் ஆள்கூறால பெருக்குங்க, mx2. n என்ற விகிதத்தை எடுத்தா அதுக்கு எதிராக உள்ள எக்ஸ் ஆள்கூறால பெருக்குங்க, nx1. கீழே 2 விகிதங்களையும் கூட்டுங்க. இதுதான் அந்த புள்ளி M எக்ஸ் ஆள்கூறுக்குரிய சமன்பாடு. சரியா? அதே மாதிரி y ஆள்கூறுக்கும் இதே மாதிரிதான் சமன்பாடு எழுத போறேன். M என்ற விகிதத்தை எடுத்தா அதுக்கு எதிராக உள்ள y ஆள்கூறால பெருக்குங்க, n/2. n என்ற விகிதத்தை எடுத்தா அதுக்கு எதிராக உள்ள y ஆள்கூறால பெருக்குங்க, n/1. கீழே 2 விகிதத்தையும். சரியா? ரெண்டாவது தியரி M-க்கு n எனும் விகிதத்துல பிரிக்கிற புள்ளிட ஆள்கூறு. சரியா? அடுத்து கவனிங்க. மூன்றாவதா இருக்க விஷயம் நடுப்புள்ளிட ஆள்கூறு. சரியா? நடுப்புள்ளி, அதாவது இந்த பி கியூ அப்படின்ற நேர்கோட்டு நடுப்புள்ளி. அப்ப இந்த நடுப்புள்ளிட எக்ஸ் ஆள்கூறுக்கு சமன்பாடு இது x1 plus x2 கீழ் 2. y ஆள்கூறுக்கு சமன்பாடு இது y1 plus y2 கீழ் 2. அப்ப இது நடுப்புள்ளியின் ஆள்கூறுக்குரிய சமன்பாடு. சரியா? நடுப்புள்ளியின் ஆள்கூறுக்குரிய சமன்பாடு. சரியா? அதுல சில உதாரண கேள்விகள் இருக்கு. நான் உதாரண கேள்விகளை அனுப்பிவிட்டுறேன். அது ஒருக்கா நீங்க செய்து பாருங்க. அடுத்து கவனிங்க. அடுத்த கான்செப்ட் படித்திறன். படித்திறன் படித்திறன் அப்படின்றத பாருங்க. இந்த ஏபின்ற நேர்கோடு எக்ஸ் அச்சோட ஆக்குற கோணம் தீட்டா. சரியா? அப்ப படித்திறன் எம்ன்றது அந்த கோணத்துல டேன் பெருமானம். இது படித்திறன் காண்றதுக்கு ஒரு முறை. படித்திறன் எம்ன்றது அந்த கோணத்துல என்ன பெருமானம்? டேன் பெருமானம். ஓலவல்ல இருந்து படித்திருப்பீங்க இன்னொரு சமன்பாடு. படித்திறன்றது வையாள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸ் ஆள்கூறுகளின் வித்தியாசம் கொடுத்திருக்க சமன்பாடு.
படித்திறனுக்கு இப்ப ரெண்டு சமன்பாடுகள் இங்க இருக்கு. ஒன்னு m7 tan θ, இன்னொன்னு m7 y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம். சரியா? அடுத்து கவனிங்க. சரியா? இது வந்து x அச்சுக்கு சமாந்தரமான கோடு. எப்பவும் x அச்சுக்கு சமாந்தரமான கோட்டுட படித்திறன் 0 இருக்கும். சரியா? y அச்சுக்கு சமாந்தரமான கோட்டுட படித்திறன் முடிவிலி. y அச்சுக்கு சமாந்தரமான கோட்டுட படித்திறன் முடிவிலியாக இருக்கு. இது அடுத்த தியரி உங்களுக்கு உள்ளது. அடுத்து கவனிங்க. சரியா? படித்திறன் தொடர்பா இன்னும் சில தகவல்கள். சரியா? படித்திறன் தொடர்பா இன்னும் சில தகவல்கள். இதுதான் எங்களுக்கு x அச்சு y அச்சு y. இப்ப இதுல பாருங்க, நீல கலர்ல ஒரு கோடு ஒன்று வரைஞ்சிருக்கேன். இந்த கோணம் உங்களுக்கு பார்க்க தெரியுது 90 பாகையை விட சின்னது. அப்ப அந்த கோணம் 90 பாகையை விட சின்னதாக இருந்தா படித்திறன் பிளஸ்ல வரும். சரியா? இப்ப கவனிங்க, அதே இடத்துல கருப்பு கடல்ல ஒரு கோணம் வரைகிறேன். இதுல கோணம், சரியா, இதுல இந்த கோணம் 90 பாகையை விட பெருசு. அப்ப அதுல படித்திறன் மைனஸ்ல வரும். சரியா? எக்ஸ் அச்சோட ஆக்கிற கோணம் 90 பாகையை விட சின்னது. கூர்ங்கோணமாக இருந்தா படித்திறன் பிளஸ், விரிகோணமாக இருந்தா படித்திறன் மைனஸ். சரியா? இப்ப அடுத்து கவனிங்க, இந்த படத்தை பாருங்க. சரியா? அதுல ரெண்டு கோடுகள் இருக்குன்னா, சரியா, இது முதலாவது கோடு, இது ரெண்டாவது. முதலாவது கோட்டுக்குரிய சாய்வு θ1, ரெண்டாவது கோட்டுக்குரிய சாய்வு θ2. உங்களுக்கு பார்க்கவே விளங்குது, θ1 விட θ2. அப்ப எதுக்கு கோணம் பெருசோ அதுல படித்திறனும் பெருசா இருக்கும். எதுக்கு கோணம் பெருசோ அதுக்கு படித்திறனும் பெருசு, சாய்வு பெருசு. படித்திறன்றது சாய்வு தான். சரியா? இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க. சரியா? அடுத்து கவனிங்க, அடுத்து தியரியில உள்ள விஷயம் இந்த சமாந்தர நேர்கோடு செங்குத்து நேர்கோடு. சமாந்தர நேர்கோடு செங்குத்து நேர்கோடு, இரண்டு நேர்கோடுகள் சமாந்தரமாக இருந்தா அவற்றிட படித்திறன் சமன். இரண்டு நேர்கோடுகள் சமாந்தரமாக இருந்தா அவற்றிட படித்திறன் சமன். இரண்டு நேர்கோடுகள் செங்குத்தாக இடைவெட்டினா அதோட படித்திறனை பெருக்க வார ஆன்சர் சயம். சரியா? இரண்டு நேர்கோடுகள் செங்குத்தாக இடைவெட்டுமாக இருந்தா அவற்றின் படித்திறனின் பெருக்கம் சயோன்னு. இது ஒரு தியரி. அடுத்து கவனிங்க, இடைவெட்டும் புள்ளி. இரண்டு நேர்கோடுகள் இடைவெட்டும் புள்ளி. அதை எப்படி செய்யறேன்னு பாருங்க. கவனிங்க, ரெண்டு நேர்கோடு கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு நேர்கோடும் கீழே இடைவெட்டு. சரி, அந்த ரெண்டு நேர்கோட்டுட சமன்பாடு பாருங்க. ஒரு நேர்கோட்டுட சமன்பாடு இது, இன்னொரு நேர்கோட்டுட சமன்பாடு. அப்ப இது இடைவெட்ட புள்ளிக்கான வேற எதுவும் செய்ய தேவையில்ல. இந்த சமன்பாடு ரெண்டையும் எடுத்து ஒருங்கமை சமன்பாடு வடிவில தீர்த்து எக்ஸ்ட பெருமானம் வைட பெருமானம் கண்டுபிடிக்கணும். சரியா? ஒருங்கமை சமன்பாடு தீர்க்கிறது எவ்வளவு படிச்சிருப்பீங்க. அப்படி தீர்த்து எக்ஸ்ட பெருமானம் வைட பெருமானம் கண்டுபிடிச்சா அதுதான் இடைவெட்டும் புள்ளியில ஆள்கூறாக இருக்கு. சரியா? அதான் இடைவெட்டும் புள்ளியின் ஆள்கூறு. இதான் நேர்கோடுகள் உள்ள தியரி. சரியா? நேர்கோடுகள் உள்ள தியரி இதுதான். அப்ப அந்த தியரியை வச்சுக்கொண்டு நாங்க எப்படி கேள்விகளை செய்ய போறோம் அப்படின்றத பார்ப்போம். அந்த தியரியை வச்சுக்கொண்டு எப்படி கேள்விகளை செய்ய போறோம்ன்றத பார்ப்போம். நீங்க நான் அனுப்புன டியூப்ல முடியுமான அளவு கேள்விகள் செய்து பார்ப்போம். முதலாவது கேள்வி, முதல் 2 3 முதல் 3 கேள்வியுமே நீளம் காண்றதுதான். நான் இந்த 3வது கேள்வியை மட்டும் உங்களுக்கு செய்து காட்டுறேன். முதல் 3ல 3வது கேள்வி எக்ஸ் வைட நீளம் என்ன? எக்ஸ் வைட நீளம். இப்ப நீளம் காண்றதுக்கு இதுதான் சமன்பாடு. x2 - x1 y2 - y1 எக்ஸ் ஆள்கூறு 3,4 அப்படின்னு, வைட ஆள்கூறு 7,4 அப்படின்னு. அப்ப இந்த 3 தான் x1, 4 y1, 7 x2, 4ன்றது இந்த 4ன்றது y2. சரியா? இப்ப கவனிங்க, பாருங்க, x2க்கு பதிலா நான் போடுறேன் 7, x1க்கு பதிலா 3,
y2க்கு பதிலா 4, y1ம் 4 தான். அதில் முழுவதை பார்க்கலாம். ஏழுல இருந்து 3 கழிங்க, 4ல இருந்து 4 கழிங்க 0. ஆன்சர் 14. வர்க்க மூலம் 16 பெருமானம் 4. இந்த 3வது கேள்விக்கு சரியான ஆன்சர் முதலாவது. சரியா? மற்ற கேள்விகள் நீங்க செய்து பாருங்க. இதே மாதிரி நான் அந்த ஆன்சர்ஸ் மட்டும் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இந்த டியூட்டுக்கு ஆன்சர் ஷீட் வந்து உங்களுக்கு குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விடுவேன். மற்ற கேள்விகள் நீங்க செய்து பாருங்க. இதே சமன் பாருங்க. சரியா? அப்ப கவனிங்க. அடுத்து சரியா? ஏபி சமன் பிசியா? ஏபியும் பிசியும் சமன் அப்படின்னு சொல்லிட்டாங்க தானே. பீட ஆள்கூறு கொடுத்துட்டாங்க, சீட ஆள்கூறு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும் ஏபியும் பிசியும் சமன்னா இந்த பி அப்படின்றது ஏசியின் நடுப்புள்ளி. பின்றது எதன் நடுப்புள்ளி? ஏசிட நடுப்புள்ளியாக இருக்கு. சரியா? அப்ப கவனிங்க, நடுப்புள்ளியின் ஆள்கூறுக்கு சமன்பாடு x1 பிளஸ் x2வின் கீழ் 2. இது எக்ஸ் ஆள்கூறுக்குரிய y ஆள்கூறுக்குரிய சமன்பாடு y1 பிளஸ் y2வின் கீழ் 2. சரியா? நடுப்புள்ளியில எக்ஸ் ஆள்கூறு கொடுத்துட்டாங்க. நான் நீலக்கடல வட்டமிட்டு காட்டினேன். நடுப்புள்ளியில எக்ஸ் ஆள்கூறு, அதாவது எக்ஸ் பெருமானம் எவ்வளவு? 2. ஏட எக்ஸ் ஆள்கூறு தான் x1, ஏட y ஆள்கூறு y1. சரியா? சீட எக்ஸ் ஆள்கூறு 4, y ஆள்கூறு 7 கொடுத்துருக்காங்க. இதுதான் x1 தெரியாது, x2ன்றது சீட ஆள்கூறு, அது 4. இது 2ஆல பிரிக்கலாம். இத சுருக்கி பாருங்க. x1க்குரிய ஆன்சர் வந்துடும் 0. இது x1க்குரிய ஆன்சர் 0. அடுத்து கவனிங்க, நடுப்புள்ளியில y ஆள்கூறு, நடுப்புள்ளியில y ஆள்கூறு கொடுத்துட்டாங்க. அப்ப y காண தேவை, y தான் கொடுத்தே இருக்காங்க 3. y1 தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். y2க்குரிய ஆன்சர் 7, இதன் கீழ் 2. சரியா? இதன் கீழ் 2. அப்ப 3 2ஆல பெருக்கா 6. I7 y1 சக 7, சக 7 இங்கிட்டு வர சய 7. ஆகவே y1 சமன் ஆன்சர் -1. அப்ப ஏழு ஆள்கூறு இப்ப கடைசி எழுதணும். ஏழு எக்ஸ் ஆள்கூறு 0, y ஆள்கூறு சய 7. எக்ஸ் ஆள்கூறு 0, y ஆள்கூறு சய 7. சரி, சய 7 இல்ல, y ஆள்கூறு சய 1. y ஆள்கூறு சய 1. சரியான ஆன்சர் 4. சரியான ஆன்சர் 4. 5வது கேள்வி எப்படி செய்யறேன்னு பாருங்க. 5வது கேள்வி y சமன் 3x சக a. இந்த கோடு 0,7 எனும் ஆள்கூறுக்குரிய புள்ளிக்கூடாக சென்றது. சரியா? ஏதோ ஒரு கோடு, உதாரணத்துக்கு இதுதான் அந்த கோடுன்னு வைங்க. சரியா? இது வந்து போகுது ஒரு ஆள்கூறு 0,7. அப்படியா கேக்குறாங்க, ஏட பெருமானம் என்ன? எளிமையான ஒரு கேள்வி. ஐடியா இருந்தா சரி, இப்படிதான் செய்யணும். இதன சமன்பாடு, இதன நேர்கோட்ட சமன்பாடு 3x சக 7. இந்த நேர்கோடு இந்த புள்ளி கூடாக போகுதுன்னா அந்த புள்ளியை கொண்டாந்து இந்த சமன்பாட்டை நீங்க பிரதியிடலாம். பிரதியிடக்குள்ள பாருங்க, எக்ஸ் ஆள்கூறு 0, y ஆள்கூறு 7. எக்ஸ் ஆள்கூறு 0, y ஆள்கூறு 7. டவுட் ஒண்ணு கேட்டிருக்கீங்க. x2க்கு c-யும் y2க்கு b-யும், b-யையும் a. அது பிரச்சனை இல்லை. நீங்க நான் முதல் செஞ்ச கேள்வி அது நீங்க மாறி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. சரியா? நீங்க கட்டாயம் அப்படிதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. x2க்கு c-யும் y2க்கு b-யும் அப்படிதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க மாறி எடுத்திருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, கவனிங்க. இதை கொண்டாந்து இங்க பிரதியிடுறேன். எக்ஸுக்கு பதிலா 0, வைக்கு பதிலா 7 சகை. அப்ப இதை சுருக்குங்க, a சமன் 7. சுருக்கி பாருங்க, a சமன் 7 தானே. அதானே கேக்குறாங்க, ஏட பெருமானம் என்ன? அப்ப ஏட பெருமானம் அதே மாதிரியான ஒரு கேள்விதான் பி. அதை நீங்க செய்து பாருங்க, பியை நீங்க செய்து பாருங்க.
நீங்க செய்து பாருங்க. அதே மாதிரியான ஏழாவது கேள்வி கேட்கிறாங்கன்னு பாருங்க. y சமன் 3x தயர் இப்படி ஒரு கோடு. அடுத்து y சக 2x சமன் தயர் இப்படி இன்னொரு கோடு. இந்த ரெண்டு நேர்கோடும் இடைவெட்டும் புள்ளி. ஊடறுக்கும் அப்படின்னா இடைவெட்டும் புள்ளி. சரியா? இந்த இடைவெட்டும் புள்ளியிட ஆள்கூறு என்னன்னு கேட்டா சொன்னேன்னா, இடைவெட்டும் புள்ளியிட ஆள்கூறு காண்றதுக்கு இந்த ரெண்டு சமன்பாட்டையும் ஒருங்கமை சமன்பாட்டு வடிவத்துல எடுத்து தீர்த்து விட்டா சரி. சரியா? ரெண்டு சமன்பாட்டையும் ஒருங்கமை சமன்பாட்டு வடிவத்துல எடுத்து தீர்த்து விடுங்க. சரி, அப்ப கவனிங்க, நான் இது ஒருங்கமை சமன்பாடு வடிவத்துல எடுத்து தீர்க்கிறதுக்கு சரியா, இந்த வைக்கு பதிலா நீங்க இந்த கீழே உள்ள இந்த சமன்பாடோட வைக்கு பதிலா மேல உள்ளதை கொண்டாந்து பிரதிடுங்க. வைக்கு மேல என்னத்தை பிரதிடுவீங்க? 3x தயர் 2. மேல அப்படித்தானே சொல்றாங்க. வைன்றது என்ன? 3x தயர் 2 தானே. அப்ப ரெண்டாவது சமன்பாடு அது பிரதிடுறேன். இந்த வைக்கு பதிலா அந்த எனக்கு வை அதுக்கு பதிலா 3x தயர் 2 போடும். சக 2 சமன் தயர் 2. சரியா? தயர் 2 அங்கிட்டு போக சக 2 தானே. 3x 2x கூட்டுங்க 5x. அப்ப சய 2 அங்கிட்டு போக சக 2 சய 2 சக 2 கூட்டுங்க 0. அப்ப 5x சமன் 0 இருந்தா x சமன் இப்ப நீங்க வைய காணணும். நான் முதலாவது சமன்பாடுல எக்ஸுக்கு பயிலா 0 பிரதியிடுறேன். முதலாவது சமன்பாடு இதுதானே. இப்ப எக்ஸுக்கு பயிலா 0 பிரதியிட்டா வைக்குரிய ஆன்சர் மைனஸ். சரியான ஆன்சர் 4ஆவது. சரியான ஆன்சர் 4. இந்த கேள்வி நீங்க எப்படி ஒருங்கமை சமன்பாடு தீர்க்க தெரியலாட்டி இப்படி செய்யலாம். இந்த கேள்விய எப்படின்னு பாருங்க. இந்த ஆள்கூறுகள் இருக்குதானே, இந்த ஆள்கூறுகளை போயிட்டு கொடுத்துருக்க ஆன்சரை போயிட்டு மேல உள்ள சமன்பாடுல பிரதியிட்டு பாருங்க. அதையும் செய்து காட்டுறேன். முதலாவது தயர் 2 0 இப்படின்ற ஆள்கூரை மேல உள்ள சமன்பாடுல பிரதியிட போறேன். முதலாவது சமன்பாடு அப்படிங்க அவங்க சொல்றாங்க எக்ஸுக்கு பதிலா தயர் 2 போடுங்க. அப்படின்றதான தரவு 3 தர தயர் இன்னொரு தயர் சரி சயாறு சயர் சயாறு சயர் 2னா சய. அப்படிங்க எக்ஸுக்கு பதிலா சயர் 2 போட்டா வைக்குரிய ஆன்சர் சய 8 தான் வரணும். பட் முதலாவது ஆன்சர்ல என்ன கொடுத்திருக்காங்க? 0ன்னு கொடுத்திருக்காங்க. ஆகவே முதலாவது ஆன்சர் வராது. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஆன்சரையும் ரெண்டு சமன்பாட்டிலையும் பிரதியிடணும். ரெண்டுலையுமே போயிட்டு பிரதியிடணும். பிரதியிடக்குள்ள எங்க சரியா வருதோ அதுதான் சரியான ஆன்சர். சரியா? நீங்க 4வது தானே எங்களுக்கு ஆன்சர் வந்து அதை செக் பண்ணி பார்ப்போம். y7 3x தயர் 2. இந்த சமன்பாடு இந்த எக்ஸுக்கு பதிலா 0 போட்டு பாருங்க. 3 தர 0 தயர் 3 0 பெருக்க 0 தயர் 0 தயர் 2னா வைக்கு பதிலா சயர் 2 வந்துருதானே. இந்த 4வது ஆன்சர் x 0 இருந்தா y சயர் 2. ஒரு சமன்பாடுல மட்டும் போட்டு தீர்மானிக்க இல்ல, அடுத்த இலையும் போட்டு y சக 2 சமன் சயர் 2. கவனியா எக்ஸுக்கு பதிலா 0 போட்டா வைக்குரிய ஆன்சர் தான் வருது. எப்படி ஒவ்வொரு ஆன்சரா கொண்டு போயிட்டு பிரதியிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, அப்ப ஊடறுக்கும் புள்ளினா சரியா ரெண்டையும் ஒருங்கமை சமன்பாட்டு வடிவத்துல தீர்த்து விட்டா சரி. அடுத்த கேள்வி. கேள்வி பாருங்க. வைசக 3x வைசமன் 3x சக 2 வைசமன் 3x சக 2. இது ஒரு நேர். இன்னொரு நேர்கோடு 3y சக x சமன் 6. இந்த ரெண்டு நேர்கோட்டுடையும் இயல்புகள் கேட்கிறோம். சமாந்தரமா செங்குத்தா வையச்சில ஒரே புள்ளியில் ஊடறுக்குமா இல்லையா இப்படி கேள்வி கேட்கிறோம். இது எப்படி செய்யறேன்னு சொல்லி நீங்க இந்த நேர்கோட்டுல படித்திறன் எக்ஸ்ட்ரா குணம் தான் படிக்கிறேன்னா படித்திறன் வெட்டு துண்டு 2 அப்படின்னு நேரடியா சொல்லிக்கலாம். அடுத்து இந்த நேர்கோடு இதுல வைய கஷ்ட எழுவாய் மாத்தணும். பாருங்க எழுவாய் மாத்திர 3y சமன் சய x சக 6 y சமன் சய 1/3 சக 6 3 பேருக்கு பிரிப்படணும்.
பையோட 3 பெருக்கப்பட்டிருக்கு தானே, அப்ப 3 கொண்டு போயிட்டு பிரி. இப்ப இதுல இருந்து சொல்றேன் பாருங்க, இது எப்படியும் எழுதி கொள்றேன்னு பை தய 1/3 ஆரம் 3 பிரிச்சா 2. இப்ப இந்த நேர்கோட்டுல படித்திறன் தய 1/3. இந்த நேர்கோட்டுல வெட்டத்துண்டு 2. கவிய சமாந்தரமானவை. 2 நேர்கோடுகள் சமாந்தரமாக இருக்கணுமாக இருந்தா அது படித்திறன் சமனா இருக்கணும் தானே. இதுல படித்திறன் 3, இதுல படித்திறன் தய 1/3. அப்ப சமாந்தரம் இல்லை. செங்குத்து, செங்குத்துல 2 படித்திறன் பெருக்குங்க. 1 படித்திறன் 3, 1 படித்திறன் தய 1/3 தானே. பெருக்கக்குள்ள பாருங்க என்ன ஆன்சர் வருது, தய 1 வருது தானே. அப்ப 2 நேர்கோடுகளின் படித்திறனை பெருக்கக்குள்ள சய 1 வந்தா அது செங்குத்தானவையா தான் இருக்கும். சரி. வையச்சில் ஒரே புள்ளியில் ஊடறுக்கம். வையச்சில ஒரே புள்ளியில ஊடறுக்கணுமா இருந்தா அவற்றிட வெட்டு துண்டுகள் சமனாக இருக்கும். ஈர வெட்டு துண்டு 2, இந்த நேர்கோட்டுக்கும் பாருங்க வெட்டு துண்டு 2 தானே. இப்ப 2க்குமே ஒரே வெட்டு துண்டுனா அது வையச்சில ஒரே புள்ளியை தான் ஊடறுக்கும். சரியான ஆன்சர் பியும். 8வது கேள்விக்கு 5வது. 9வது இதே மாதிரி கேள்விதான். 9வது இதே மாதிரி கேள்விதான், நீங்க செய்து பாருங்க. 10வது கேள்வியை பாருங்க. 10வது வைசர அரை சமன். கேள்வி என்னன்னா, இந்த நேர்கோடானது எக்ஸ் அச்சில் நேர் திசையில் உருவாக்குற கோணத்துல டேன் பெறும். கோணம்னு கொடுத்துட்டா அது படித்திறன் சார்ந்ததுதான். அப்ப நான் இந்த சமன்பாடை இப்படி மாத்துறேன். அப்ப இந்த சமன்பாட்டோட படித்திறன் மைனஸ் அரை. சரியா, இந்த சமன்பாட்டை படித்திறன் மைனஸ் அரை. அப்ப நாம படித்திறன் தொடர்பா சொல்லக்குள்ள சொல்லியிருந்தேன், ஒரு நேர்கோடு எக்ஸ் அச்சோட ஆக்குற கோணத்துல டேன் பெருமானம் தான் படித்திறன். அதான் கேட்கிறாங்க பாருங்க, நேர் திசையில் உருவாக்கும் கோணத்தில் டேன் பெருமானம் என்ன. அது டேன் பெருமானம் தானே படித்திறன். அந்த மேல சமன்பாடுல பாருங்க படித்திறன் எவ்வளவு வருது, சய 2. அப்ப டேன் பெருமானம் படித்திறனை வகை குறிக்கும். அப்ப ஆன்சர் சய அரை. ஆன்சர் சய அரை. அடுத்து 11வது கேள்வி நீளம் காண்றது, 12வது கேள்வி நீளம் காண்றது. சரியா, இதை நீங்க செய்திடலாம். 11, 12 இது 2 செய்யலாம். கேள்விதான். 13 நீளத்தோட சம்பந்தப்பட்டதுதான். சரியா, 13 நீளத்தோட சம்பந்தப்பட்டதுதான். அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. கேள்வி என்னன்னா, எக்ஸுக்கு எது அருகில இருக்கு அப்படின்னு எக்ஸேட நீளம் காணணும், எக்ஸ் பீட நீளம் காணணும், எக்ஸ் சீட நீளம் காணணும். எந்த நீளம் ரொம்ப சின்னதா வருதோ அதுதானே எக்ஸுக்கு அருகில் உள்ளதாக இருக்கும். 14வது கேள்வி. சரியா, பேட்டர்ன்ல டிஃபரெண்ட் ஒண்ணு இருக்கு பாருங்க என்னன்னு சொல்லி. ஏபிட நீளம், ஏபிட நீளம் கொடுத்துட்டாங்க 13. தெரியும், ஏபிட நீளத்துக்கு சமன்பாடு x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 முழுவதின் வர்க்கம். சமன்பாடு இங்க ஏபிட நீளம் கொடுத்துட்டாங்க 13. பதில போற x2க்கு பதிலா 17, x1க்கு பதிலா 5. y2க்கு பதிலா x, y1க்கு பதிலா 6. இதை சுருக்க போறேன். இந்த வர்க்க மூலம் இங்கிட்டு வந்துட்டா வர்க்கம் ஆகிரும். 13 வர்க்கம் 161. 17 5 கழிங்க 12, 12 வர்க்கம் 144. ஆக எக்ஸய 6 வர்க்கம். எக்ஸ காணணும். ஏன்னா 144 இங்கிட்டு வந்தா கழிப்படும். 169 144 கழிங்க 25. 25 சமன் எக்ஸய 6 முழுவதின் வர்க்கம்.
இப்ப இந்த வர்க்கம் இங்கிட்டு போனா வர்க்க மூலமா மாறுது. 25 வர்க்க மூலம் எல்லாருக்கும் தெரியும் 5 சரி. ஆனா உண்மையிலே சக 5 வரும், சய 5 வரும். சரியா? ஆள்கூர்ல இது ரொம்ப முக்கியம். 25 வர்க்க மூலத்துக்கு 5 மட்டும் இல்ல, நேர் 5 மட்டும் இல்ல, மறை 5 வரும். 16 வர்க்க மூலம் நேர் 4 மட்டும் இல்ல, மறை 4 வரும். சரியா? அப்ப வர்க்கத்தை இங்கிட்டு போனா அந்த வர்க்க மூலம் போட்டேன். வர்க்க மூலம் 25க்கு சக அல்லது சய அது சமன் x 6. அப்ப கவனிங்க, சய 6 இங்கிட்டு இருந்த சக 6 தானே, நான் எழுதி போட்டேன் x சமன் சக 6 சக அல்லது சய 5. அப்ப எக்ஸுக்கு 2 ஆன்சர். ஒண்ணு சகவ எடுத்து எழுதணும், சகவ எடுத்து எழுதுங்க. அப்ப 6ஐயும் 5ஐயும் கூட்டினா 11. இன்னொரு ஆன்சர் சயவ எடுத்து எழுதணும். இந்த சயவ 6ல இருந்து 5 கழிங்க 1. அப்ப எக்ஸுக்கு 2 பெருமானங்கள் வரும், 1 11. சரியா? சரியான ஆன்சர் 3 தான். மிக திருத்தமான ஆன்சர் 3வது ஆன்சர். 15 செஞ்செல்லாம் நடுப்புள்ளி. சரியா? 16 17 இது எல்லாமே கிட்டத்தட்ட நடுப்புள்ளி சார்ந்த கேள்விகள் தான். ட்ரை பண்ணி பாருங்க. கவனிங்க, இது 9. முக்கோணி ஒன்றுட உச்சிகள் கொடுத்திருக்காங்க. 1 2 சய 1 1 2 1 இப்படி கொடுத்திருக்காங்க. இந்த முக்கோணி தொடர்பா கேட்கிறான். முக்கோணி தொடர்பா கேட்கிறான். நான் அதை ஆள் கூட்டு தளத்துல குறிச்சு செய்யறேன். நீ நீளத்தை கண்டு செய்யறா, நான் ஆள் கூட்டு தளத்துல குறிச்சு செய்யறேன். எக்ஸ் ஆள்கூறு 1 y ஆள்கூறு 2 அதுதான் முதலாவது கூட்டு. y ஆள்கூறு 7. அடுத்து 2வது b பிக்கு எக்ஸ் ஆள்கூறு சய 1 y ஆள்கூறு 1. அடுத்து c எக்ஸ் ஆள்கூறு 2 y ஆள்கூறு 1. இந்த ஏபிசி தொடர்பாக கேள்வி கேட்கிறாங்க. கோணம் தொடர்பாக கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இத நீங்க ஏசிட நீளம் கண்டு பாருங்க. ஏசி சமன் வர்க்க மூலம் 2ன்னு வரும். நீங்க கண்டு பாருங்க, கட்டாயம் வர்க்க மூலம் 2ன்னு வரும். அதே மாதிரி ஏ பீட நீளம் கண்டு பாருங்க. ஏ பீட நீளம் 2 வர்க்க மூலம் 5ன்னு வரும். பி சீட நீளம் கண்டு பாருங்க 3ன்னு வரும். இப்ப இதுல இருந்து சொல்லலாம், இது ஒரு சமபக்க முக்கோணி இல்ல, இரு சமபக்க முக்கோணியும் இல்ல. இரு சமபக்க முக்கோணியும் இல்ல. சமனில் பக்க முக்கோணி அது ஏற்றுக்கொள்ளாத. ஆனா சமனில் பக்க முக்கோணி 3 பக்கம் சமனில்ல. செங்கோண முக்கோணியா அப்படின்றத செக் பண்ணி தான் பார்க்கணும். செங்கோண முக்கோணியா இல்லையான்றதை நீங்க செக் பண்ணி தான் பார்க்கணும். செங்கோண முக்கோணினா பெரிய பக்கம் பிசி, பெரிய நீளம் 3. 3ன் வர்க்கம் வர்க்க மூலம் 5ன் வர்க்கத்தையும் வர்க்க மூலம் 2ன் வர்க்கத்தையும் கூட்ட வாரத்துக்கு சமனா இருக்கணும். பாப்போம். 3ன் வர்க்கம் 9, வர்க்க மூலம் 5ன் வர்க்கம் 5, வர்க்க மூலம் 2ன் வர்க்கம் 2, 5 2 கூட்டா 7 தான் வரும். 9 வராதே. அப்ப இது செங்கோண முக்கோணியும் இல்ல. செங்கோண முக்கோணி சரியான ஆன்சர் சமனில் பக்கம். ஒரு சமனில் பக்கம் நீளத்தை வச்சுக்கிட்டு கேட்கிறாங்க இந்த கேள்வி. அப்ப 20 அதேதான், நடுப்புள்ளி சார்ந்த ஒரு கேள்விதான். 21 பாருங்க. 21 படித்திறன் 4ஆகவும் வெட்டுத்துண்டு 3ஆகவும் உள்ள நேர்கோட்டின் சமன்பாடாக அமைவது. படித்திறன் 4ன்னு வரணும், வெட்டுத்துண்டு 3ன்னு வரணும். அந்த இதை பாருங்க, படித்திறன் 4 எக்ஸ் குணம் தானே படித்திறன், இதனை வெட்டுத்துண்டு முதலாவது தான் சரியானா. இங்க மாறி இருக்கு 2ஆல, படித்திறன் 3 வெட்டுத்துண்டு 4. சரியா? இதுல எல்லாம் பைய எழுவாய் மாத்தி பார்க்கணும். சய 3 அங்கிட்டு போனா சக 3. அப்ப பை சமன் எக்ஸ் சய 1ன்னு வந்துடும். இந்த 3வது சமன்பாடு படித்திறன் 1 வெட்டுத்துண்டு சய 1.
இதுல பாருங்க 4வது படித்திறன் 1/4 வெட்டுத்துண்டு 1/3. இங்க படித்திறன் 1/3 வெட்டுத்துண்டு 1/4. அப்ப ஒரு சமன்பாட்டோட படித்திறன் வெட்டுத்துண்டு கதைக்குள்ள நீங்க எப்பவுமே வைய எழுவாய் மாத்திட்டு தான் சொல்லணும். 3வது பாருங்க வைய எழுவாய் மாத்திலையே, அப்ப அதை எழுவாய் மாத்திட்டு தான் கதைக்கணும். அடுத்து 22வது படித்திறன் சய அறையா இருக்கணுமா, வெட்டுத்துண்டு சய 2ஆ இருக்கணும். இதுக்குரிய நேர்கோடு எதுன்னு கேட்கிறாங்க. முதலாவது ஆன்சர்ல வைய எழுவாய் மாத்திர, வைய எழுவாய் மாத்தினா வைய நீங்க அதுல எழுவாய் மாத்தி விட்டா சமன்பாடு முதலாவது சமன்பாடு இப்படிதான் வரும். அப்ப இத படித்திறன் சய 2, இத படித்திறன் சய 2. அவங்க சொன்ன மாதிரி சய அறை இல்ல, இப்ப முதலாவது ஆன்சர் வராது. 2வது பாருங்க வைய எழுவாய் மாத்திர 2y சமன் சய x சய 4. இப்ப y சமன் 2 பிரிங்க, சய 1/2 சய 4/2. இதை நான் இப்படி எழுதலாம் தானே, சய அரை x சய 4 2ஆல பிரிங்க 2 தானே. அப்ப கவனிங்க x குணகம் தானே படித்திறன் சய அரை, சரியா இருக்கு தானே. அடுத்து வெட்டு துண்டு என்ன சய 2னா அதுவும் சரி. சரியான ஆன்சர் 2வது, சரியான ஆன்சர் 2. அடுத்து கவனிங்க 23வது கேள்வி எப்படி செய்யறேன்னு பாருங்க. 23 y சமன் 4x இன்னொரு கேள்விதாது. இதுல படித்திறன் என்ன வெட்டுத்துண்டு, x குணகம் படித்திறன், அப்ப படித்திறன் 4. இங்க சீன் ஒண்ணு இல்ல, சீன் ஒண்ணு இல்லாட்டி அது 0. அப்ப ஆன்சர் 4, 4, சரியா. இந்த மாதிரிதான் அது செய்யும். 25 எப்படி செய்யறேன்னு பாப்போம். y சமன் x 1, இது இந்த நேர்கோடு x அச்சோட நேர் திசையில ஆக்குற கோணத்துல பெருமானம். முதல் கோணத்துல டேன் பெருமானம் கேட்டாங்க. முதல் ஒரு கேள்வி செஞ்ச அதுல கோணத்துல டேன் பெருமானம் கேட்டாங்க. இங்க கோணம் என்னன்னு கேட்டாங்க. அப்ப கவனிங்க பாருங்க, இது x குணகம் 1 தானே. அப்ப நான் போட்டேன் m சமன் tan தீட்டான்னு போட்டுறேன். படித்திறனுக்கு பதிலா 1 சமன் tan t. tan எத்தனை பாகையிட பெருமானம் 1? 45 தானே. அப்ப தீட்டான்றது 45 பாகை. தீட்டா எத்தனை பாகை? 45, சரிதானே. x அச்சின் நேர் திசையுடன் அமைக்கும் கோணத்தின் பெருமானம் குறைந்த பெருமானத்திலிருந்து கூடுதலான பெருமானம் வரையில் ஒழுங்குமுறைப்படி அதிகரித்து செல்லும் சமன்பாடுகளை கொண்ட சரியான சோடி எது? நேர் திசையில ஆக்குற கோணத்திட பெருமானம் குறைஞ்சையில இருந்து கூடணுமா, படித்திறன் குறைஞ்சையில இருந்து கூடணும். கவனிங்க படித்திறன் 1, இதுக்கு நீங்க படித்திறன் கண்டு பாருங்க 3ன்னு வரும். இதுல படித்திறன் 1/3 குறைஞ்சையில இருந்து கூடலையே படித்திறன், அப்ப இது வராது. சரியா. பெஸ்டாவே எங்களுக்கு என்ன வரணும், 1/3 தானே வரணும். அப்ப இதுதான் பெஸ்டா வரணும். பாப்போம், இது 1/3 3 1, இது குறைஞ்சையில இருந்து கூடல. சரியான ஆன்சர் 4வது படித்திறன் 1/3 1 3 குறைஞ்சையில இருந்து கூட்டிட்டு. அந்த கோணம்ன்றது படித்திறனை தான் வகை குறிக்கும். அடுத்து காணிய 28வது எப்படி செய்யறதுன்னு சொல்லி, இல்ல 28 விடுவா, 30 பாருங்க. 30 பாருங்க. y சமன் 3x சய 4. இந்த கோட்டுக்கு செங்குத்தான கோட்டிட படித்திறன், இந்த கோட்டுக்கு செங்குத்தான கோட்டிட படித்திறன் உங்களுக்கு தெரியும். இந்த கோட்டிட படித்திறன் 3 தானே. இதுல படித்திறனையா செங்குத்து கோட்டிட படித்திறனையும் பெருக்கினா சய 1 வரணுமே. எத்தனை செங்குத்து நிபந்தனை? 2 நேர்கோடுகளின் படித்திறன்களின் பெருக்கம் சய 1. அப்ப
பாருங்க இதுல படித்திறன் 3. இந்த அவங்க கொடுத்த நேர்கோட்டை படித்திறன் 3. செங்குத்து நேர்கோட்டை படித்திறன் தெரியாது, அதை எம்னு எடுத்துட்டேன். பெருக்க சய ஒண்ணு வரும். ஆகவே எம் சமன் ஆன்சர் சய ஒன்னின் கீழ் சய ஒன்னின் கீழ். அடுத்து கவனிங்க, 21வது நேர்கோடு எக்ஸ் ஆல்கூர்ல சய 2 y ஆல்கூர்ல 1. இந்த புள்ளிக்கூடாக அந்த நேர்கோடு செல்லணும். அதே நேரத்துல எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமாகவும் இருக்கணும். இதனை எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமான கோடு நீல கலர்ல வருது. அப்ப கவனிங்க, இதுல சமன்பாடு இவ்வளவுதான். y சமன் எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமான நேர்கோடுனா அதை y சார்பா எழுதுங்க. y சமன் 1. இப்ப இன்னொரு உதாரணம் கவனிங்க. ஒரு நேர்கோடு என போகுது. இதுல எக்ஸ் ஆல்கூறு சய 4, y ஆல்கூறு சய 3ன்னு கொடுக்குறாங்கன்னு வைங்க. இது எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமா இருந்தா நீங்க எதுவுமே யோசிக்க தேவையில்ல, y சமன் சய 3ன்னு போட்டுக்கலாம். இது நேர்கோட்டு சமன்பாடு இதுதான், y சமன் சய 3. அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் பாருங்க. இன்னொரு கண்டிஷன், இது எக்ஸ் y அச்சு, இது எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமானது இல்ல, இது y அச்சுக்கு சமாந்தரமானது. கவனிங்க, இந்த இப்படி ஒரு புள்ளி கொடுத்திருக்காங்கன்னு வைங்க. இந்த இடம் 5, இந்த இடம் 2. அப்ப y அச்சுக்கு சமாந்தரமான நேர்கோடு வரையக்குள்ள கவனிங்க, இது எக்ஸ் ஆல்கூற பாருங்க. எக்ஸ் ஆல்கூறு 2 தானே. இதுல எந்த ஒரு புள்ளியையும் எடுத்து பாருங்க, எந்த ஒரு புள்ளி எடுத்தாலும் அதுல எக்ஸ் ஆல்கூறு 2ஆ தான் இருக்கும். அப்ப இந்த நேர்கோட்டோட சமன்பாடு எக்ஸ் சமன் 2 இல்லைங்களா? எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமான நேர்கோடுனா அது y சார்பா ஆன்சர் வரும். y அச்சுக்கு சமாந்தரமான நேர்கோடுனா அதுக்குரிய ஆன்சரை நீங்க எக்ஸ் சார்பாக எழுதணும். சரியா? எக்ஸ் ஆல்கூறுல எந்த ஆல்கூறு கூட போகுதோ அந்த ஆல்கூறு சார்பா எழுதுறீங்க. y அச்சுல எந்த ஆல்கூறு கூட, முதலாவது எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமான நேர்கோடு பாருங்க. முதலாவது படத்துல y அச்சுல 1 என்ற ஆல்கூறு கூட போகுது. அப்ப y சமன் 1. கீழே வரைஞ்ச அது y சமன் சய 3 கூட போகுது. அப்ப y சமன் சய 3. சரியா? இப்ப கொஞ்சம் எம்சி கேள்விகள் செய்திருக்கேன். இப்ப அடுத்த செஷன்ல எஸ்ஏ கேள்வியை கொஞ்சம் செய்யறேன். லெஃப்ட் ஆயிட்டு 2 மினிட்ஸ் ரீஜாயின் ஆகிக்கொள்ளும்.